தான் பார்க்குறேன், புருஷன் முதுகில் அடிச்சு ஆடுது. ஏப்பா ரவுண்டு கண்டு நிற்கிறதா நண்பா? வாங்க நண்பா. அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கவங்க எல்லாரையுமே சந்திக்கிறது. குழந்தைங்களோட வந்தவங்க எல்லாம் தயவு செஞ்சு மாஸ்க் போட்டுருங்க குழந்தைங்களுக்கு ப்ளீஸ். அப்படி சொல்லி முடிச்சு ஒரு 5 பேர் மட்டும் பண்பாடாக கை தட்டினீங்க பாருங்க. அந்த 5 பேருக்காக குலதெய்வத்துக்கு நான் வேண்டிக்கிறேன். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வருடத்திற்கு பிறகு ஒரு மக்களை ஒரு பொது இடத்துல ஒரு பொது வெளியில சந்திக்கிறதுல வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதுவும் ஒரு நல்ல மனிதரோட, உங்களுக்கு பிடிச்ச மனிதரோட, நீங்க ஜெயிக்க வச்ச மனிதரோட, நீங்க கொண்டாடுற ஒரு மனிதரோட இந்த சக்தி மசாலா வழங்கும் முதல் வணக்கத்தை தூங்குவதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்த அக்கா ஆட்டோகிராஃப் ஆகும் போது, அந்த அக்கா போட்டோ எடுக்கும் போது நினைச்சேன் ஆரியன் எப்போ வருவார் நினைச்சு. இது வந்து மக்களுக்கு முதல் வணக்கம், மகேஷ்க்கு முதல் அவமானம். லிப்டை விட்டு வெளியில வந்து ஒரு குட்டி பையன் ஓடி வந்தான். வாடா சொல்ல ப்ரோக்ராம்லாம் பாப்பியான்னு. ஆரி மாமா எப்போ வருவாங்கன்னா 2வது அவமானம். ஸ்டேஜ் கிட்ட வந்து நிக்கிறேன், இன்னும் அவர் வரலையாங்கிறாங்க. தொடர்ந்து அவமானங்களா இருக்கு. பரவாயில்ல. உலகத்துல வந்து நாம ஜெயிக்கிறத விட எது தெரியுமா பெரிய சந்தோஷம் வாழ்க்கையில? நம்ம நண்பன் ஜெயிக்கிறது. ஆரியனுடைய நண்பன் அவர் ஜெயிச்சதுல எனக்கு இன்னும் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு தமிழ் பேசுகிற அத்துணை தமிழர்களுக்கும் இனிய உலக தாய்மொழி தின நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே இங்க இருக்கிறவங்க வெவ்வேறு தாய்மொழியை சேர்ந்தவர்களா இருப்பீங்க. எந்த தாய்மொழி யார் சேர்ந்திருந்தாலும் அந்தந்த தாய்மொழிக்கு எங்களுடைய வணக்கம். அதுதான் தமிழருடைய பண்பாடு. அதனால அதை நாங்கள் மதிக்கிறோம், வாழ்த்துறோம். பிற மொழியை நேசிப்போம், தமிழ் மொழியை சுவாசிப்போம். இன்னைக்கு உலக தாய்மொழி தினம் வேற. அதனால தமிழ் தாய் வாழ்த்தோடு நிகழ்வை துவங்குவோம். தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதற்காக 3 குட்டீஸ் வந்திருக்காங்க. ஒரு பலத்த கைத்தல் கொடுங்க குழந்தைங்களுக்கு எல்லாம். நல்லா உற்சாகப்படுத்தலாமே. வெரி குட். இன்னொரு மைக் இருக்கா? சீராடும் வதனமென திகழ் பரத கண்டனில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற. நன்றி. இந்த தமிழ் தாய் வாழ்த்தோடு இல்லாமல் வாழ்க்கையோடும் இருக்கட்டும். வாழ்த்துக்கள் குழந்தைங்களே. நண்பா சூப்பர். நீங்க எல்கேம் ஆப்ரேட் இந்த கேர்ள்ஸ் முடிக்கிட்ட போயிடாதீங்க. கஷ்டப்பட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வந்துருங்க. எல்லாம் பவர்கான ஆகி போயிட போறோம். ஆமா, அது மட்டும் கவனமா. என்ன ஹெலிகாம் பறக்க பறக்க கீழே அந்த 2-3 பிள்ளை உயிரை கையில பிடிச்சிட்டு குழந்தைய வேண்டி நின்றுட்டு இருக்கு. அதனால பசங்க ஒன்றும் இல்லை, எப்படினாலும் பப்பர்கான் வருவான், பப்பர்கான் போவான். அவன் பாட்டு இயல்பா இருந்துக்குவான், பிரச்சனையிலே. பொண்ணுங்க ரொம்ப கான்சியஸாகவே இருக்கும். அடுத்ததா இந்த பறை அடித்த சகோதரர்கள் எங்கே இருக்கிறீர்கள்? ஒரு 3 நிமிடம் ஸ்டேஜ் ஏறி பிரிச்சிடலாமா? ரெடியா? வாங்க. மணிக்குண்டு சோழிங்க நண்புங்க. காம்பவுண்டுக்கு பின்னாடி பெரிய அப்படியே பாத யாத்திரை வந்த மாதிரி. வேலூர்ல இருந்து வந்திருக்கா? எப்பப்பா வந்த? இந்த நிகழ்ச்சிக்காக வந்தீங்களா? முன்னாடி இடம் பிடிக்கிறீங்களா? ஏப்பா பெரிய விஷயம் தான். வேற யாரு வெளியூர்ல இருந்து வந்தது? பரவாயில்ல. வெளியூர்னா இங்க பாருங்க, இண்டியில இருந்து வந்தாலே வெளியூர் தான். ஒரு பேர் திருவொற்றியூர்ல நீ எல்லாம் கச்சத்தீவுல இருந்து வந்திருக்கப்பா. திருவொற்றியூர் கச்சத்தீவு. நண்பா ரெடியா நண்பா? ஓகே. பறை நம்முடைய மண்ணின் இசை. ஆடாத கால்களையும் ஆட வைக்கும்.
சகோதரர் பேரு சதீஷ். சேகர், சேகரே மெயில வந்திருக்காரா? சேகர், இந்த கெட்டப்ல அவ்வளோ அழகா இருக்கீங்க சேகர். அருமை. இதுதான் நம் மண்ணினுடைய கலை, தமிழனுடைய கலை. பாருங்க, காலையில அம்மா தேங்காய் துருவிட்டு போட்ட நாரை பிச்சு மண்டல வச்சுட்டு வந்திருக்கேன். மிஸ்டர் அவுட்ராஜ். பேர் என்னன்னு 10 தடவை கேட்டிருக்கேன். இவன் பேரை கன்ஃபார்ம் பண்றதுக்கு தம்பியோட பேரை. பேர் என்ன தம்பி? அவுட்ராஜ்னாப்ல. அவுன் ராஜா, அவுல் ராஜா, என்னையா பேரு? அவுட் அப்படின்னா தானப்பா, புரிஞ்சிச்சு பண்ண. அவுட்ராஜ். அவுட்ராஜ் தரமான ஒரு கானா பாட்டு பண்ணில. நான் தரமா நிறைய இளைஞர்கள் இளைஞர்கள் இருக்காங்க. ஒரு காதல் பாட்டு, காதல் பாட்டு ஓகேவா? எல்லாம் வெயில இருக்கும் போல இருக்கு. லவ் பாட்டா ஜாலி பாட்டு வேணுமா? ஜாலியா? தெரியல பையன் ஜாலி பாட்டா. ஏன்னா லவ் பண்ணா எப்படா ஜாலி வரும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்கல்ல, சவுண்டே வரல. யாருமே கல்யாணம் ஆகலையா இங்க? எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, பொண்டாட்டி பக்கத்துலயே இருக்கு, சிரிச்சா திட்டும். அதனால அமைதியா இருக்கீங்க. எஸ், அதனால வந்து ஜாலி பாட்டு. ஓகே. காரம் என் லைஃப் கண்டிப்பா மாறும். என் கலரு கொஞ்சம் கருப்பு, மகேசன்ன வத்தி குச்சி நெருப்பு. எங்களை வயிறுக்குள்ளுங்க சிரிக்க வைக்கிற நீ ஹோமரா. அண்ணா, எங்களை வயிறுக்குள்ளுங்க சிரிக்க வைக்கிற நீ ஹோமரா. நம்மள கண்ணிலேயே எடுத்துட்டு போயிடுவாரு அங்க பைடி கேமரா. பச்சை மிளகா காரம், பச்சை மிளகா காரம், என் லைஃப் கண்டிப்பா மாறும். என் கலரு கொஞ்சம் கருப்பு, நாங்க வத்தி குச்சி நெருப்பு. கலரு கொஞ்சம் கருப்பு, நாங்க வத்தி குச்சி நெருப்பு. வயிறு கொள்ளுங்க சிரிக்க வைக்கிற நீ ஹோமரா. வயிறு கொள்ளுங்க சிரிக்க வைக்கிற நீ ஹோமரா. உன்னை கண்ணிலேயே எடுத்துட்டு போடுவோம் பைடி கேமரா, 70 கேமரா. ஆவானி பாடி அக்னி காடி வலிக்கலாமா சிங்கிள் பீடி முச்சாச்சா பிரியாணி சிங்கிள் செல்லமா ஹரியாணி. உப்புக்கு சப்பா கறி சாப்பிட்டா சப்புக்கு சப்பா. என்ன பின்ன மச்சா பண்ணே உண்டா தண்ணி அம்மைக்கு புடி. பொறமப்பட மாட்டேன், போட்டி போடுவேன் முன்னால. யாருக்கும் பக்கட்டி பிச்சுன்னு சுத்த மாட்டேன் பின்னால. வேறு புகழ் வந்தா கூட வந்த பண்ண மாட்டேன். நான் ஆஸ்கரோடு வாங்கினால ஃப்ரெண்ட மறக்க மாட்டேன். பச்சை மிளகா காரம், பச்சை மிளகா காரம், என் லைஃப் கண்டிப்பா மாறும். என் கலரு கொஞ்சம் கருப்பு, நாம வத்தி குச்சி நெருப்பு. சில்பி விட்டா சில்லாக்கி, நான் இப்ப சில்பி சில்லாக்கி. பைப்பு நான் பாச்சில, நான் முள்ள சுத்தல வாச்சில. அடிய போட்டு வாங்கி இல்ல முக்கடை போட்டு தூங்கி. உள்ள நாக்க உதாரமா முள்ள செடி போதாரு. இப்ப அந்த நடுவில் ஒரு வார்த்தை சொன்னியாப்பா, அது இந்த வேகமா சேனல் நம்மளுங்க. அது என்னது? அதை மட்டும் பாருங்க. சில்பி விட்டா சில்லாக்கி, நான் அல்ப சில்பி சில்லாக்கி. மைப்போடா நீ பேச்சில்ல, நான் முள்ள சுத்தல வாச்சில்ல. அடிய போட்டு வாங்க இல்ல முக்கடை போட்டு தூங்கு. உள்ள நாக்கா உதாரமா முள்ள செடி போதாரு. தலைப்புச் செய்திகள் முடிந்தது. நான் வஞ்சிர தள்ள மீனே சாரில அவளை பார்த்து மயங்கிட்டேன்டா நானே. பிரச்சனையே வீட்டுல மாப்பிள்ளை எனக்கு பாக்குறாங்கன்னு பலுவா அவளை தள்ளிட்டா. அம்மா சொல்றாங்க வீட்டுல மாப்பிள்ளை பாத்துறாங்கம்மா, லவ் பண்ற பையன் வானா. யாரு? பொண்ணு வீட்டுல சொல்றாங்க. அதான் மாப்பிள்ளை வீட்டுல இன்னைக்கு சொல்லியிருக்கேன். வீட்டுல மாப்பிள்ளை எனக்கு பாக்குறாங்கன்னு பலுவா அவளை தள்ளிட்டா. நான் அழகா இல்லைன்னு என்ன வானான்னு தான் சொல்லிட்டா. பசங்களை கைட்டு விட்டு போறியாடி சின்ன கேப்ல. எல்லா பொண்ணுங்களும் சொல்லல, ஒரு சில பொண்ணு கைட்டு விடுற பொண்ணு சேஃப்டி. அப்பதான் மாலை விட்டு உயிர். பசங்களை கைட்டு விட்டு போறியாடி சின்ன கேப்ல. சரணா ஸ்டோர் ஓனர் மாதிரி தான் கடிப்பாண்டி உனக்கு மாப்பிள்ள. பச்சை மிளகா காரம், பச்சை மிளகா காரம், என் லைஃப் கண்டிப்பா மாறும். என் கல்லூரி கொஞ்சம் கருப்பு, நாம வத்தி குச்சி நெருப்பு. கல்லூரி கொஞ்சம் கருப்பு, நாம வத்தி குச்சி நெருப்பு. வயிறு கொள்ளுங்க சிரிக்க வைக்கிற நீயே ஹியூமரா. இந்த கண்ணிலேயே எடுத்து போடுவேன் பைடி கேமரா. பரமப்பட மாட்டேன், போட்டி போடுவேன் முன்னால. யாருக்கும் பக்கட்டி குச்சின்னு சுத்த மாட்டேன் பின்னால. வெறுப்புகள் வந்தா கூட வந்தா பண்ண மாட்டேன். நான் ஆஸ்கரோடு வாங்கினால ஃப்ரெண்ட மறக்க மாட்டேன். மிஸ்டர் அவுட்ராஜ், இப்ப பாடின பாடலோட வரிகள் உங்களுடைய சொந்த கற்பனை. சும்மா எங்களுக்கு சேஃப்டி. ஏன் சார், ஏன்னா நாங்களாம் இந்த தொழில இருக்கோம். அதுக்கா நீ பாட்டு பாடிட்டு போயிடுவேன், அப்புறம் நாலு மாதிரி எங்க வாழ்க்கை மாறிடும்யா. ரைட்,
அவுட்ராஜ் நிறைய பாட்டு நடுநூலில் பாடணும், மக்களை வந்து குதூகலப்படுத்திட்டே இருக்கணும். சூப்பர். அன்பு தம்பி அவுட்ராஜ் அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தல் நம்ம கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி மக்களே, நன்றி நன்றி. ஏக்கா அவர் வேலை அதனக்கா தென்காசிலேருந்து ஒரு மனுஷன், நீங்கள் வாங்க தென்காசி நினைப்பாங்க, வாங்க அவரை மட்டும் விடுங்க. தென்காசிலேருந்து வந்தவர் விடுங்க. அந்த மனுஷன் இந்த நைட்டு வந்து ரூம் போட்டு ஆரி ப்ரோவை பார்க்கணுன்ட்டு வந்திருக்காப்புல. வாங்க அவர்கிட்ட பேசுவோம். மைக் கொடுங்க. வாங்க நண்பா, ஸ்டேஜ் வாங்க. வாங்கிக்க. எப்படி இருக்கு? பேர் சொல்லுங்க. நல்லா இருக்கேன். எனக்கு கொரோனா இல்லை, இப்போ மட்டும் மாஸ்க் கழட்டலாம். நல்லது, சேஃப்டி போட்டுக்கிறதா சேஃப்டி, அதான் நல்லதும் கூட. நான் விளையாட்டுக்கு சொன்னேன். உங்கள் பேர் சொல்லுங்க, அறிமுகப்படுத்தீங்க. என் பேர் வெள்ளதுரை. வெள்ளத்துறை. ஆஹா, என்ன பண்ணுறீங்க வெள்ளத்துறை? தென்காசி சிவில் இன்ஜினியர். தென்காசி வீட்டில் நல்லா இருக்காங்களா? எதனால் ஆரி அப்படின்னு ஒரு மனிதரை பார்க்க அங்கிருந்து இவ்வளோ தூரம் வந்தீங்க? மாஸ்கை கலட்டு, முகத்தை காட்டு, தமிழின் வீர விளையாட்டை சுற்று. ஓரமா போய்க்கிற மாமா கம்ப கவுட்டியில விட்டுறாங்க. கலைஞனா ஸ்ரீதர்ஷன் வரதுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல வாழ்த்துக்களை கொடுத்தலாம். சேரா சூப்பர், கலக்கணும். ஓகே. ஓ, இப்படிதான் வீட்டுல அப்பா பார்த்து ஸ்கூலுக்கு போயிருவீல, அம்மா அப்பா சண்டை வரப்ப அம்மா பாத்திரமா வீசுவாங்களாம், அப்பா சிலம்பம் சுத்தி தான் தடுப்பாராம். ஓ, சிரிக்கிறான். எப்படி என் கூட்டுக்கலை உங்களுக்கு தெரியும்? அன்பு அண்ணன், அன்பு சகோதரர் சகோ. மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம். நான் பேசும் என் தாய்மொழி தமிழுக்கு என் முதல் வணக்கம். இன்னைக்கு உலக தாய்மொழி தினம். இந்த தாய்மொழி தினத்தில் தாய்மொழி சார்ந்து நம்ம தமிழர்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கும் விதமாக ஒரு செய்தியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பேசினா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாஷிங்டனில் தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் யூஎஸ்ஏல கிடைச்சிருக்கு. பாரம்பரிய தமிழர் நாளாக மார்ச் 9ஆம் தேதி வாஷிங்டனில் கொண்டாடப்பட இருக்குது. அப்படிங்கிறத வாஷிங்டன் மேயர் கையெழுத்து ஒரு பெரிய தமிழர்களுக்கெல்லாம் உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக ஒரு நிகழ்வு நடந்தேறி இருக்கிறது. இந்த நல்ல சந்தோஷமான செய்தியோட நான் இங்கே நிற்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் நீங்கள் தான். ஒவ்வொரு வாக்கும் அன்பும் ஆதரவும் நீங்கள் இல்லைன்னா நான் உள்ள அங்கே இருந்திருக்க முடியாது. அப்படின்னா அது வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு நினைவு. இங்கே நான் செலிபிரிட்டியாக வரல, நீங்கள் தான் இங்கே செலிபிரிட்டி. எனக்கு இந்த உயரத்தில் நிற்பதற்கு காரணம், நான் உயரம் வருவதற்கு காரணமாக இருந்த உங்களை இந்த உயரத்திலிருந்து கொண்டாடி என்னுடைய முதல் வணக்கத்தை வாக்களித்த ஆதரவளித்த உலகெங்கு இருக்கும் ஒவ்வொரு தமிழருக்கும் என் நன்றியை காணிக்கையாக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நிறைய தள்ளி போட்டுட்டே வந்தேன். எப்படி நன்றி சொல்றதுன்னு மிகப்பெரிய எனக்கு ஒரு பெரிய அன்பு. உலகெங்கில் உள்ள மக்கள், ஈழத்தமிழர்களாக இருக்கட்டும், நம் தமிழர்களாக இருக்கட்டும், உலகிருந்து அத்தனை பேருக்கும் அன்பை எப்படி திருப்பி செலுத்துறதுன்னு கடந்த யோசனை ஒன்று. இது வரைக்கும் ரசிகனாக இருந்து நடிகர்களை கொண்டாடி இருக்கிறீர்கள். நான் இங்கே நடிகனாக இல்லை, ஒரு சாமானியனாக வந்து என் ரசிகர்களாக உங்களை கொண்டாடும் நிகழ்வாகும். உங்களை உயர்த்து படிக்கும் ஒரு முதல் மரியாதை. சகோ, நான் அதான் கேட்கணும்னு நினைச்சேன்.
எல்லாரும் கீழே இருந்து மேலே தூக்கி விட்டாங்க. ஏன்னா ஆரி வந்து கீழே இருக்கிற நபர், கால்கள் தரையிலே இருக்கும், ரொம்ப சிம்பிளான ஒரு மனுஷன். ஆனா திடீர்னு மனுஷன் எங்கடா மேலே போயிட்டாருன்னு யோசிச்சேன். என்ன பண்ண போறீங்க? மேல பல பேரை உயர்த்தி அவங்க பிடிச்சிருக்காங்க. ஆமா, இன்னைக்கு நான் மேல வந்ததுக்கு காரணம் அவங்க தான். ஓகே, அவங்கள உயர்த்தி பிடிக்கணும்ல. என்ன பண்ண போறீங்க? அவங்களுக்கு முதல் மரியாதைய எத்தனையோ நடிகர்களுக்கு பூ தூவி கொண்டாடி மரியாதை செலுத்தி கொண்டாடி இருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய முதல் மரியாதையும் முதல் வணக்கத்தையும் நான் இங்க செலுத்த வந்திருக்கேன். அதை இப்போ நான் செய்யறது போறேன். இது என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள். பிக் பாஸ் கப்பு வாங்கும்போது நான் சொன்ன ஒரு விஷயம்தான், என் பெற்றோர் என் கூட இல்லை, நான் வருத்தப்பட்டேன். ஆனால் உலகெங்கிலும் இருந்து நீங்க அண்ணனா, தம்பியா, அப்பாவா, அம்மாவா, அக்காவா, தங்கச்சியா, பிள்ளையா, நான் இருக்கேன்னு சொன்னீங்க. அந்த நன்றி உணர்ச்சியும் அந்த அன்பையும் என்று மறவாமல் என்னுடைய முதல் வணக்கத்தை உங்களுக்கு செலுத்தி இந்த நிகழ்ச்சியை நான் துவங்கலாம்னு நினைக்கிறேன். அதனுடைய முதல் துவக்கமாக நான் தூவிய இந்த மலர் வாடிவிடும், ஆனால் நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவும் வாழ்க்கையில் என்னைக்குமே வாடாது. அது என் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னால் ஆன முதல் வணக்கத்தை எத்தனையோ நடிகர்களுக்கும் எத்தனையோ தலைவர்களுக்கும் நீங்கள் பூத்தூவி அவர்களை உயர்கிறீர்கள். உங்களை பூத்தூவி இந்த உயர்ந்து நான் உங்களை கொண்டாடும் ஒரு நிகழ்வாக நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு நான் செலிபிரிட்டி இல்லை, நீங்கள் தான் என்னுடைய செலிபிரிட்டி. உங்களை கொண்டாடும் ஒரு நிகழ்வு தான். அதோட சேர்ந்து உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்ததுக்காக நான் கீழே வரேன். அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு கோரிக்கமாக இருக்கு. நான் நம்புறேன் எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு செல்ஃபி, எல்லாரோடையும் சேர்ந்து நம்மால் தனித்தனே எனக்கே போன வாயில விட்டாங்க. சூப்பர், வாங்க சவோ. மீண்டும் ஒரு பலத்த கைதடல் ஆரி ப்ரோ. வாங்க வாங்க வாங்க, கீழே வந்து எடுத்துக்கலாம் செல்ஃபிலாம். நீங்க ஆரி ப்ரோ மேல வச்சிருக்கிற அன்பா ஒரு கைத்தடி சொல்லிடலாமா? மக்களுக்கு முதல் வணக்கம்னு சக்தி மசாலா வழங்கும் மக்களுக்கு முதல் வணக்கம். நீங்க நம்ம மக்களுக்கு, உங்களோட ஃபேன்ஸுக்கு, உங்களுடைய அண்ணனுக்கு, உங்களோட தங்கச்சிக்கு, உங்களுடைய தாய்க்கு, உங்களுடைய தந்தைக்கு நன்றி சொல்ல வந்திருக்கீங்க. ஆனா கார் பார்க்கிங் நுழைஞ்சதுல இருந்து இந்த மேடை ஏறி நிக்கிற வரைக்கும் பல அவமானங்களை நான் சந்திச்சிருக்கேன். சகோ ஆரியன் எப்போ வருவார், ஆரியன் எப்போ வருவார்னு எல்லாம் கேட்டாங்களுடைய வயசுனே வந்திருக்கீங்களேன்னு ஒரு பையன் கேட்கல சார். ஆரி ப்ரோ, மகேஷ் சொன்னாரு என்னை கண்டுக்கவே இல்லைன்னு. மகேஷ் எப்பவுமே தமிழனோட அடையாளம், அதனால கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சகோ, நீங்க வரதுக்கு முன்னாடி ஒரு தம்பி கானா பாட்டு பாண்டாரு. உங்களுக்கு பிடிச்ச பறை இசை மால் எங்கேயும் வந்துச்சு, நடந்துச்சு. இவ்வளோ மகிழ்ச்சி, இவ்வளோ சந்தோஷம். ஒரு நண்பர் தென்காசியிலேருந்து உங்களை பார்க்க வந்திருக்காரு. அவரை கூட்டு இன்டர்வியூ எடுத்துட்டேன். மேலிருந்து முதல் வணக்கத்தை பூ தூவி செலுத்திட்டோம். மேடை வந்து நான் இங்கே நிற்பதற்கு இங்கே இருக்க ஒவ்வொருவரும் காரணம் இந்த மேடையில் நிற்பதற்கு. அதனால் அவர்களுக்கு மரியாதை செலுத்து, அடுத்த மரியாதை செலுத்திட்டு நம்ம நிகழ்ச்சியை துவங்கினா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்,
நான் எவ்வளோ பெரிய நிகழ்ச்சினாலும் ப்ரிப்பேர் பண்ணாமல் தான் வருவேன். நம்ம தொழிலே பேசுறதான். இந்த மனுஷன் ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ண வரதுக்கு அவ்வளோ ப்ரிப்பரேஷன், ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சு கவனிச்சு பேச வேண்டியிருக்கு ஹேமச்சந்திரன் சார். ஏன்னா எதையுமே மறக்க மாட்டாப்ல, 10 நாள் கழிச்சு சொல்லி காமிப்பாப்ல. நீங்க மால வந்து அந்த ஷோ பண்ணப்ப ஸ்டேஜுக்கு எனக்கு லெஃப்ட் சைடு நின்று ஒரு வார்த்தை சொன்னீங்களே பாப்ல, அதனால கவனிச்சு கவனிச்சு இந்த மனுஷன் பேசணும். அவ்வளவு நேர்மை, அதான பிரச்சனை, வேற என்ன செய்யறது? ஆனா அதான் வெற்றியே கூட இல்லையா? பல முறை நான் நடிகனானதுக்கப்புறம் என்னிடம் பல ரசிகர்கள் தோழர்கள் அன்போடு என்னோட செல்ஃபி எடுத்துக்காங்க. இன்றைக்கி நான் எனக்கு செல்ஃபோட என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு செல்ஃபி. ஏன்னா நான் ரசிகர்களோட செல்ஃபி எடுத்துக்க போகிறதில்ல, என் குடும்பத்தோடு நான் செல்ஃபி எடுத்துக்க போகிறேன். என்ன இந்த மேடையில் உயர்த்திய ஒவ்வொருவரும் தான் நீங்கள் என் வாழ்க்கையில் என் குடும்பம் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் நீங்கிறத இந்த வெற்றியில் ஒவ்வொரு நாளும் என்னை உள்ளே வச்சிருந்து என்னை எத்தனையோ பேர் பல அவமானங்களை நான் தாண்டி வந்திருக்கேன். இந்த 100 நாளில் 106 நாள் ஒவ்வொரு முறை நாமினேஷன் பண்ணும்போது எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கை, உங்கள் மீது வைத்த அந்த நம்பிக்கை அது எப்பவும் வீண் போகலை. ஆனால் அந்த நம்பிக்கையை அந்த பன்மடங்காக இந்த வெற்றியின் மூலம் வைத்திருக்கீங்க. உங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு நிகழ்ச்சியை துவங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த செல்ஃபி என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு செல்ஃபியாக இருக்கும். ஏன்னா ரவுண்டு கட்டி நிற்கிறாங்க, ஏன்னா ரவுண்டு கட்டி உங்க மேலே அன்பு செலுத்தியிருக்காங்க. ஃபோட்டோவா இல்லாமல் ஒரு வீடியோவா அப்படியே சுற்றிருக்காங்க சார். எஸ்,
பசங்கெல்லாம் இருக்காங்க, ஒரு பிள்ளை பின்னாடி நிக்குது. அந்த பிள்ளை பொம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க. ஆமா வாங்க சகோ. நன்றி நன்றி போதும். இப்ப அந்த சிலம்பம் ஆடுற அந்த சகோதரர் கூப்பிடலாமா சகோ? கட்டாயம் நிச்சயமா கூப்பிடலாம். உங்கள் ஒவ்வொருடையும் பேசணும், ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோடு தான் நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே முக்கியமாக நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பரிசு இருக்குது, நான் உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு பரிசு இருக்குது. அதெல்லாம் அமைதியாக இருந்துட்டோம்னா முடிச்சுட்டு எல்லாரோடையும் நம்மளோட புகைப்படம். சூப்பர். உங்களுக்கு நீங்க வரதுக்கு ஒரு 1 hour முன்னாடி இருந்து நான் இங்க இருக்க பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு பையன் அந்த கிஃப்டை வச்சிருந்தான், எனக்கு தான் தருவான்னு நினைச்சேன். ஒரு லவ் லெட்டர் எழுதி அண்ணனுக்கு கொடுத்துருக்கேன். பரவாயில்ல, நண்பனுக்கு கொடுத்தது எனக்கு கொடுத்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சி. அந்த சிலம்பம் ஆடுற சிலம்பம்ல வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காரு. இது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில சிலம்பம் தொடர்பா 648 விருதுகள். அப்துல் ரஹ்மான் சகோ உட்காருங்க சார். அப்துல் ரஹ்மான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடலாமா? பண்ணி முடிஞ்ச பிறகு இன்டராக்ட் பண்ணிக்கலாமா? ஓகே. பேர் என்னன்னு சொன்னீங்க? ரகுவரன். மேடம் ரகுவரன் கமே. என்ன சார் பகல் எடுத்து வரணும், முடி புட்டி கண்ணாடிலாம் பார்த்து பழம் நினச்சிட்டிங்களா? ஆக்சுவலாக நான் கொஞ்சம் பேட் பாய் சார். முட்டாள்தனமா தனியா வந்து மாட்டிக்கிட்டியடா. கண்ணா சிங்கம் சிங்கலா தான் வரும். உட்காந்தீங்கன்னா நான் நின்றுட்டு இந்த நிகழ்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நடக்கும்போது போகிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நீ பண்ண பாருக்கா ஒரு ஆக்ட், இவெல்லாம் நீயா தூக்கி வச்சிருந்த? மனசாட்சி தொட்டு சொல்லு. ஒரு மனுஷன் தோல்ல சுமந்து கிடந்தானேப்பா, டப்புடு குழந்தைய ஷிஃப்ட் பண்ணிட்டு அக்கா வந்து உட்காந்துருச்சு. பரவாயில்ல, எல்லாரும் சார்பா வாங்க. சகோ வாங்க. இங்கு பறை இசைத்த, பாடல் பாடிய, மயிலாட்டம் ஆடிய, மாறாட்டம் ஆடிய கலைஞர்களை கௌரவிக்கிற தருணம். நம்ம மாறுவோம். நம்ம பறை இசை கலைஞர்கள் வந்து ஒரு நிமிஷம். தீபக் எங்க இருக்காரு? தீபக், ராஜன், பறை இசை கலைஞர்கள் நண்பா இங்க இருந்தீங்களே, வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. சுதாகர் ஒருத்தரா வாங்கிக்கங்களேன், ஒருத்தரா வாங்கிக்கங்களேன். ரெண்டா ஒரே நிமிஷம் முடிச்சிட்டோம். வரேன் சிஸ்டர், ஒரு நிமிஷம். நீங்களா திருச்சியில இருந்தா? திருச்சியில வந்து ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன்ல நீங்க வந்து உங்களுக்கு வந்து விருது கொடுக்க முடியலையா? 2018 போனப்ப அதுல இருந்து வருத்தத்திலே அழுது சாப்பிடாம இப்படி ஊதி இருக்கு இந்த பிள்ளை. ஆமா, அந்த விருதை இப்ப வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டு திருச்சியில இருந்து வந்திருக்காங்க அன்பு சகோதரி பிரியதர்ஷினி. ஒரு பலத்த கைத்திரல் சகோதரிக்காக நம்ம கொடுத்துடலாம்.
இன்னைக்கு நேற்று வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் போட சொல்லி எடுத்துகிட்டு நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அப்போது இவங்க போட்டிருந்த அந்த ஒரு ட்விட்டை நான் பார்த்தேன். அது எந்த ஊருன்னு என்னன்னு தெரியல, மெடல் என் கையில் வாங்க முடியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு போட்டிருந்தாங்கன்னு சொன்னோடனே, சென்னையில் இருந்தாங்கன்னா சொல்லு, அவங்கள கூப்பிட்டுட்டு நம்ம அவங்கள ஸ்டேஜில் ஹானர் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு விளையாட்டுக்கான அங்கீகாரம் முக்கியமாக அந்த மேடையும் அந்த மெடலும் அதுதான் அது அடுத்த கட்டத்துக்கு போகும். அன்றைக்கி அவங்க வாங்க முடியலன்னு சொல்லி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு. அவங்க திருச்சியில் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. பரவாயில்ல, நான் திருச்சிக்கும் வர வேண்டியது இருக்குது, நான் அங்கே வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அவங்க கிளம்பி நேற்று இங்கே வந்துட்டாங்க. இந்த அன்புக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. இன்னைக்கு அவங்க பேட்மிண்டனில் ஜோனல் 2 வாங்கும்போது நான் கொடுக்க முடியல. இது உங்கள் சார்பாக தான் நான் கொடுக்குறேன். இப்போது தயவு செஞ்சு இந்த மாதிரி விளையாட்டு வீரர்களையும் இந்த மாதிரி விளையாட்டுக்காக எங்கோ உழைச்சி கொண்டு இருக்க ஒவ்வொருத்தரையும் உயர்ந்து பிடிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கள இங்கே வந்து கொடுக்கணும்னு கேட்கும்போது, இந்த மாதிரி விளையாட்டுக்காக உழைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நீங்கள் அங்கீகரிக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அப்போ தான் நம்ம பிள்ளைங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு இங்கேருந்து வந்ததுக்கு வந்து இதை நான் உங்களுக்கு கொடுக்குறதுல பெருமை இல்லை, நீங்கள் என் மேலே காட்டின அன்பு தான் மிக மிக பெருமையானது, கௌரவம் மிக்கது நான் நினைக்கிறேன். எப்படி க்ளோஸ் அப்பில் ஒரு ஃபோட்டோ எடுத்தது பார்த்தீங்களா? சரியான ஐடியா. பொம்பளம் பசங்களுக்குலாம் இந்த ஐடியா வரவே வராது. ஒரு ட்விட்டர் ஏதாவது நல்ல விஷயம் பண்ணுங்கன்னாரு. அதை வந்து உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள், அவருடைய சகோதரர்கள் சகோதரிகள், அவருடைய குடும்பத்தினர் கிட்ட நிறைய விஷயங்கள் முன்னெடுத்து செஞ்சிருக்காங்க. பசங்க வந்து செல்ஃபி எடுக்கிறப்ப ஏதாவது எடுத்துறாங்க, டக்குனு கேமரா பண்ணி. இந்த பொம்பளை பிள்ளைங்க செல்ஃபி எடுக்கிறப்ப ஏதோ ஒரு ஆப்புக்குள்ள போகுது, அது குழக்கம் சுற்றி ஒரு புள்ள செல்ஃபி எடுக்குது. நான் எனக்கு விஷயம் பண்ண மாதிரி இருக்கா சகோ ஒரு 2 நாட்கள் எடுத்தீங்கன்னா அந்த மனுஷனுக்கு எனக்கு வயசாக எனக்கு உங்கள் கையெழுத்து ஆட்டோகிராஃபாக போடும், அதுக்கான ஒரு நிகழ்வு தான் இது. அவங்க ஆட்டோகிராஃப் நீங்கள் வாங்க போகிறீங்க, ரைட்டு? நீங்கள் உங்களுக்கு பதிலுக்கு பரிசு, நான் உங்களுக்கு கொடுக்க போகிற பரிசு விலை மதிப்பில்லாதது. ஏதாவது நான் என்ன கொடுக்க போறேன்னு உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். மரக்கன்று, விதை, நாட்டு விதை, நம் பாரம்பரிய நாட்டு விதை. நான் கொடுக்க போகும் விதை உங்களுக்கானதல்ல, உங்கள் தலைமுறைக்கானது. குடும்பமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அதுக்கப்புறம் ஊடகம் வரும்போது பிக் பாஸ் வீட்டுக்கு நான் இருக்கும்போது அது குறித்த விமர்சனங்கள் ஒவ்வொரு விமர்சனங்கள் படிச்சுக்கணும். தரமான விவாதத்தை முன்னெடுத்து அந்த கெட்ட விவசாயிகள் எனக்கு கொண்டு போகணும்னு எடுத்துருக்காங்க. நான் வந்து அவங்களுக்கு சகோ விவசாயிகளுக்கு பல பேர் துண்டு போட்டாங்க. நீங்க இந்த துண்டை மாலையா போடுங்க. இனிமேல் விவசாயிகள் நம் வாழ்க்கையில் ஒளியேற்ற வந்தவர்கள் என்பதை இந்த சமுதாயம் தெரிந்து கொள்ளும். வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு மனத்தை கேட்கிறாங்க. எந்த ஒரு ரெகக்னேஷன் எதிர்பார்க்காம உலகத்தையே சொல்லும்போது ஒரே கூட்டம் விவசாயிகள் எங்க விளையாடுறாங்க, எவன் நிம்மதி. இந்த ஏற்கலப்பையிலையும் உங்கள் கையெழுத்தை யாராலும் வைக்கிறேன் போடுங்க. உங்கள் எல்லாரோட கையெழுத்தும் தேவைப்படுது. அதுக்கப்புறம் உங்கள் வள்ளுவரோடய ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நான் நின்றுட்டுருக்கேன். மாலில் பெர்மிஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன்னா ஒரு லைனில் நின்னீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கும்.
உங்களோட நான் ஃபோட்டோ எடுத்துக்க நான் நிற்கிறேன்னு சொல்கிறேன். நீங்கள் லைனில் இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கும். கைண்ட்லி கோஆப்ரேட். இது ரொம்ப தள்ளுமுள்ளாயிட்டு போகுது, வேண்டாம். ப்ளீஸ் ப்ளீஸ் கோஆப்ரேட். கேன் வி பி க்ரௌட்